வாருங்கள் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவரும் உரிமை காட்ட மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் நலமா? சுத்தி பனிமூட்டை இருக்கிறதால கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த பூமி உள்ள மக்களை 4 மணிக்கு எழுப்பி விட்டா ஒருத்தர் கூட எந்திரிக்க மாட்டேன்றாங்க. நைட் எல்லாம் ஜியோவில் வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் பார்த்துட்டு காலையில 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. அந்த கால மனுஷங்க எனக்கு விடிவெளின்னு பேர் வச்சு என்ன வச்சுதான் பிஸியாவே கண்டுபிடிச்சாங்க. இந்த கால மனுஷங்க கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. உங்களை யாரும் கொஞ்சம் மதிக்கிறாங்க. புதன் உன்னோட பேர் வச்ச கிழமைய பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. என்ன பார்த்து செவ்வாயோ வெவ்வாயோன்னு சொல்றாங்க. உங்க வாயிலேயே போடணும். பூமியை பூரா பால் படுத்தி போதாதுன்னு உங்க வாழ்வதற்கு ஏதாவது ஆராய்ச்சி பண்றதுக்கு என்கிட்ட மங்கல்யான் சேர்க்கைகள் அனுப்பி வச்சிருக்காங்க. நான் விட மாட்டேன். இது எந்த ஏரியா, உள்ள வராதேன்னு ஒரு போர்டு வைக்க போறேன். பெரிய கோளா இருந்துட்டு என்ன பிரயோஜனம்? ஏராளமான பெரிய கோளை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கு. அப்பப்பா பூமியில் உள்ள மனிதர்கள் வேலைக்கு போறதுக்காண்டி பிள்ளைகளை கொண்டு போய் குழந்தைகளை காப்பகத்தில் விடுறாங்க. அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்களானே பெத்தவங்களை கொண்டு போய் முதியோர்கள் சேர்த்துறாங்க. நான் என்னோட துணை குழுவை கொண்டு போய் எந்த சேர்க்கிறது? நீங்களே சொல்லுங்க. அப்பப்பா இந்த வரையெல்லாம் சுமந்துட்டு நான் படுற பாடு இருக்கு. அதை சொல்லி மாறாது. இந்த பூமியில் உள்ள மனுஷங்க ஒரு நிலாவை பார்த்துட்டா அதை பத்தி கதை சொல்றது, கவிதை எழுதுறதுன்னு அந்த நிலாவை போட்டு பாடா படுத்துறாங்க. என்கிட்ட 18 நிலா இருக்கு. நல்ல வேலை இந்த நிலாக்கள் எல்லாம் அவங்க பார்க்கல. இல்லைன்னா ஒவ்வொரு நிலாவிலையும் ஒவ்வொரு பாட்டி உட்கார வச்சு பட சுட ஆரம்பிச்சுவாங்க. உங்களை விட என்னத்தான் இந்த பூமியில உள்ள மனுஷங்க அதிகமா திட்டுறாங்க. தினம் திட்டுறதுக்கு சனியன்னு என்னோட பேர் வச்சு திட்டுறாங்க. 7 நாட்டு சனி நடக்குதுன்னு என் பேர் மேல வெளிப்படுறாங்க. அவங்க எல்லாம் பார்த்தாலே மிரட்டி மிரட்டி வெளுக்கத்தான் 18 கிலோ வச்சிருக்க உனக்கு கேவலம் இருக்குன்னா 27 கிலோ அதுக்கு எனக்கு எவ்வளவு இருக்கும். நல்ல வேலை நாங்க 3 பேரும் குளிர்ந்த கிரகங்களா இருக்கிறதுனால இந்த மனுஷங்க இருந்து தப்பிச்சுட்டோம். நல்லது. ஏய் நீ யாருப்பா? உன்னைத்தான் பூமியில் உள்ள மனுஷங்க கோள்கள் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்களே. நீ என்னோட பாதையில் குறுக்கிட்டதால கோள்களுக்குரிய தகுதியை இழந்துட்டேல. மகனோ நீ யார் பெற்ற மகனோ? அட பாப்பா, இந்த பூமியில் உள்ள மனுஷங்க என்ன கண்டுபிடிச்சு ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்படி நான் பார்த்தா நான் ஒரு கோளே கிடையாதுன்னு சொல்றாங்க. இது என்னப்பா ஒரு பெரிய கொடுமையா போச்சு. நானாவது ஓ பாதையில தான் குறுக்கிட்டேன். ஆனா இந்த பூமியில மனுஷங்க அடுத்தவங்க வாழ்க்கையிலே குறுக்கிடுறாங்க. அப்ப இவங்க நான் மனுஷங்களே இல்லைன்னு சொல்லவா? நீ கொல்ல நினைக்க உன்னோட ஆதார் கார்டு, பிறப்புச் சான்றிதழ் இருந்தா கொண்டு வா பார்க்கலாம். சரிங்க சூரிய பகவானே. ஆமா, இவ்வளவு நேரமா நீங்க எல்லாரும் பூமியில் உள்ள மனுஷங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே. ஆனா அந்த மனுஷங்களை சுமக்கிற பூமி இங்க காணுமே. அது எங்க சுத்தி இருக்கோ யாருக்கு தெரியும்? வணக்கம் சூரிய பகவானே. வணக்கம் குடும்ப உறுப்பினர்களே. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். ஐயோ தள்ளி போங்க, இதோட நோய் நமக்கும் தொத்திக்கிட்டு போகுது. உன்னோட சேர்ந்தவங்க நாங்க இப்படி ஆரோக்கியமா இருக்கோம். நீ இப்படி உடம்புக்கு முடியாம கிடக்குறீங்க. பாவம், இது என்ன செய்வோம்? எல்லாம் இந்த பூமியில் உள்ள மனுஷங்க செய்யற வேலை தானே. பாவன மனிதர்கள் உருவாக்கி வாழ இடம் கருத்தால உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நீ பாதிக்கப்படுறது இல்லாம உன்னோட மனுஷங்க எங்களையும் மாசுபடுத்த போறாங்க. நம்மோட அண்டவழியே உன்னோட மனுஷங்க அனுப்புற செயற்கைக்கோளால பாதிப்படைஞ்சிருக்கு தெரியுமா? ஐயோ, நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்னை ஏன் இப்படி எல்லாமே செஞ்சு திட்டிட்டே இருக்கீங்க? ஐயோ, என்னால முடியல. அம்மா அம்மா
கிரகங்களே, நீங்கள் அனைவரும் இணைந்து பூமியின் பாதிப்புக்கு என்ன காரணம் என்று அறிந்து வாருங்கள். காட்சி 2. இடம் பூலோகம். அங்கு வருபவர்கள் கிரகங்கள் மற்றும் மனிதர்கள். கிரகங்கள் அனைத்தும் இணைந்து பூமி பாதிக்கப்படுவதற்கான காரணங்களை அறிந்து வருவதற்காக பூமிக்கு வருகின்றன. நிகழ்ச்சி 1. போகி பண்டிகை. திவேல் இங்க வாடா. சொல்லுங்கள் டாடி, சொல்லுங்கள். நம்ம வீட்டுல இருக்க பழைய பேப்பரு, பிளாஸ்டிக் டப்பா, பிளாஸ்டிக் சாக்குப்பை, ஆகார போகாத ஜாமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா, போட்டு எரிக்கணும். ஆகாத போகா சாமானா? இங்க கொடுத்தா எனக்கு ஆகாத போகா சாமா. இதை நான் என்ன செய்யறது? என்னது என்ன சொன்ன திருப்பி சொல்ல. ஒண்ணுல்லப்பா, இதை எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களா கிராமங்களே, இந்த வீட்டுல மட்டும் எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்கள், பாலித்தீன் பைகள் பாத்தீங்களா? பிளாஸ்டிக் சாக்கு பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் எரிச்சா காற்று, பூமி எல்லாமே மாசுபடுது. இவங்களுக்கு தெரியலையா? நிகழ்ச்சி 2. இடம் சாலை. சாலையில் ஏற்படும் வாகன நெரிசல், புகை, ஒலி மாசுபாடு